வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்குமா? இதை கேட்டோனே பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பழமொழிக்கு நான் அர்த்தம்லாம் சொல்ல போகிறது இல்லை. இருந்தாலும் இந்த பழமொழி எதை உணர்த்துது? காலம் பொன் போன்றது. இந்த பழமொழிக்கும் ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்குமா இந்த பழமொழிக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றத உணர்த்துது. சரி, டைமை பற்றி நம்மளுக்கு எவ்வளவோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை பெருசாக மதிக்கிறது இல்லை. டைமோடைய இம்பார்ட்டன்ஸையே நம்ம இதை அப்போவே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு எதுலையாச்சும் தோற்றதுக்கப்புறமோ அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டைமுடைய இம்பார்ட்டன்ஸே தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி டைம், அதாவது காலம் எப்படிலாம் வரலாற்றை மாற்றி இருக்குது அப்படின்ற ஒரு சில ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். முதல் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் உலகமெங்கும் எல்லா இடத்துலையும் அதிக பொருள் இழப்பு ஏற்பட்டுச்சு. பொருள் இழப்பு மட்டும் இல்லை, மனித இழப்பும் ஏற்பட்டுச்சு. அதனால் இனிமேல் இப்படி ஒரு போர் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லைஸ் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை போட்டாங்க. ஆனால் எந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கையை போட்டாங்களோ அடுத்தது இரண்டாம் உலகப்போர் தொடங்குறதுக்கு அதுவே காரணமாக அமைந்தது. இப்படி ஒவ்வொரு உடன்படிக்கையாக போடும்போது அவங்க நினச்சதை தவிர வேறு நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலமாக தான் இருந்திருக்குது. சரி, இவ்வளோ ஹிஸ்ட்ரியாக பார்க்க வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். தங்கத்தை விட ஏன் டைமண்டுக்கு விலை அதிகம்? ஏன்னா அது பளபளப்பாக இருக்கிறதுனாலயா, இல்லை அது பயங்கரமான ஆழத்துல இருந்து தோண்டி எடுக்கணும் அப்படின்றதுனாலயா, இல்லை அதை செதுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும் அப்படின்றதுனாலயா? இதெல்லாத்தையுமே இப்போ இருக்கிற அறிவியலாலையும் டெக்னாலஜியாலையும் விஞ்ஞானிகளாலையும் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் 3 கோடி ஆண்டுகள் நம்மளால் செலவிட முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா டைமண்ட்ஸுமே 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது தான். அது தோன்றுவதற்கு 3 கோடி ஆண்டுகள் செலவிடப்பட்டிருக்குது. அதனால் மீண்டும் ஒரு புதியதாக ஒரு டைமண்ட் நம்மளால் உருவாக்குவதற்கு 3 கோடி ஆண்டுகள் செலவிட முடியாது. இதுதான் காலத்துடைய முக்கியத்துவம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஹினூர் டைமண்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கோஹினூர் டைமண்ட் நம்மளை விட்டு இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு அது தேவை அப்படின்றது நம்ம உணர ஆரம்பித்தோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் தான் அதோடைய விலை மார்க்கெட் உச்சிக்கே போயிருக்குது. இத்தனை காலம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியலை. ஆனால் அது 19ஆம் நூற்றாண்டில் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அதோடைய பின்னணியிலும் காலம் தான் இருக்குது. ஒலிம்பிக்கில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அதாவது தங்கம், வெள்ளி, வெண்கலம் இப்படி மாறி மாறி வருவதற்கு சில நேரத்தில் 1 செகண்டோ இல்லை 1 மில்லி செகண்ட் கூட காரணமாக அமைந்திருக்குது. உசைன் போல்ட் உலக அளவில் புகழ் பெற்றதுக்கு காரணம் அவருடைய டைம் கீப்பிங் தான். அவருடைய வரலாற்றை முறியடிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் அலிசன் ஃபெலிக்ஸ் அப்படின்றவங்க அவருடைய டைமை முறியடிச்சதுனால தான் அவங்களும் உலக அளவில் புகழ் பெற்றாங்க. இப்படி இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கும் டைம் தான் காரணம். அடுத்த 1 நிமிஷத்தில் அண்டார்டிகாவில் 3000 டன் ஐஸ் உருகுது. அம்பானி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. நான் சொன்னது 1 நிமிஷத்தில். இந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட நமக்கு 0.35 மில்லிமீட்டர் முடி வளருது. ஆனால் 40லேருந்து 100 முடி கொட்டுது. இதை விட டைமோட இம்பார்ட்டன்ஸை இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வால் கிளாக்கை நமக்கு தெரியாமல் யாராச்சும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுருக்கணும். எல்லாருமே கிட்டத்தட்ட டைமோட இம்பார்ட்டன்ஸை ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் நம்மளோட வாட்ச் ஸ்லோவாக இருந்து நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ரொம்ப சாதாரணமாக கிளம்பி போவோம். ஆனால் அங்கே ப்ரேயர் முடிஞ்சு பெல் அடிச்சிருக்கோம், நம்ம லேட் கமர்ஸில் நிற்போம். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக கிளம்பி போயிருப்போம். ஆனால் அங்கே யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதை வச்சு நம்ம டைமோட இம்பார்ட்டன்ஸை உணர்ந்துக்கலாம். டைமோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் இவ்வளோ சொன்னதுக்கு காரணம் அடுத்த 1 செகண்ட் 1 மினிட் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாது. ஏன்னா நம்மளால் யாராலையுமே முடியாது. ஏன்னா அப்படியே நம்ம பழகி வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு சில வேலைகளை நினச்சி வச்சுருப்போம். அப்படி நினைக்கலன்னா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அன்னன்னைக்கே முடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சுதந்திர தினத்துலேருந்து எல்லாருமே இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த பழமொழியோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்குமா?